பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கான 5வது சக்சஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். மூன்று வார்த்தைகளோட தொடர்ச்சி இது. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு டெஸ்ட் 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 டெஸ்ட். என்ன வார்த்தை இது? உங்களுடைய பெரிய மூவ், மேஜர் மூவ் எதா இருந்தாலும் சரி, பணத்தை முதலீடு செய்வதா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட பிசினஸ் அடுத்த பிரான்ச் லெவல் கொண்டு போறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த 3 வார்த்தை மந்திரத்தை யூஸ் பண்ணணும். டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். என்னோட குரு சொல்லுவாங்க டோன்ட் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்ஜ்னா தமிழ்ல என்னன்னா அப்படியே சரியுது, அப்படியே உடுறது. ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டானா அது உண்மையா நடக்குமா நடக்காதுன்னு தெரியுது. ஒரு மாசம் வந்து 8% ரிட்டர்ன் கொடுக்குறோம், 10% கொடுக்குறோம் மாசம். நம்ம ஆளுங்களுக்கு இருக்க பேராசை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. நான் 3 நிதி நிறுவனங்களை சொந்தமா நடத்துறேன். இயர்லி நாங்க கொடுக்கறது வந்து 12%. மாசமானு கேட்கறான். மாசம் 12% எவ்வளவு தெரியுமா? 10 மாசத்துல டபுள். இந்த மாதிரி மனநிலை இருக்கிறதால தான் ஏமாத்துறவங்க இருக்காங்க. வருஷத்துக்கு 12%, பேங்கோட நான் 2 மடங்கு தரேன். பேங்க்ல 6% தரேன், நம்ம 12% தரோம். இதை ரெஃபர் பண்றவங்களுக்கு 6% தரும். ஆக மொத்தம் 18% ஆகுது. ஷேர் மார்க்கெட்டோடைய ரிசல்ட் ஆல் ஓவர் இந்தியா நிஃப்டி கொடுக்கறது 15% கொடுத்தா பெரிய விஷயம். நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டாக்ஸ்லயோ கமோடிட்டிலயோ கரன்சிலயோ இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கிறத விட ஒரு நியாயமான நேர்மையான நிதி நிறுவனத்துல ஒரு 3 வருஷமா சரியா 30ஆம் தேதி பேவுட் கொடுக்குற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 18% கிடைக்கும். அது ரொம்ப அதிகம். 12% வச்சுங்க மினிமம். 12% பர் இயர்ன்றது டீசன்ட் இன்கம் அது, சரியா? ஆனா அதுலயும் நம்மளால கேட்கறது என்ன? மாசம். இதனாலதான் ஏமாறுறது. இந்த மாதிரி சரியா கூடாது போய். ஏன்னா கம்பெனி உங்களால கொடுக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், 15% பெரிய இன்கம். நான் திரும்ப சொல்றேன், நான் பினான்ஸ் இண்டஸ்ட்ரியில 20+ இயர்ஸா இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வந்து ஐ ஓப்பனிங் நான் சொல்றேன், 15% மேல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கங்க. அந்த பிசினஸ் ஓனரால கொடுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற தொழில்கள் எதுலையுமே லாபமே வராது, நடத்துறதே வேஸ்ட். அவங்க பணத்தை வாங்கி சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறேன், ஹோட்டல். எனக்கு எத்தனை செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்கு தெரியுமா? ஹோட்டல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பிசினஸ் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு காசும் வராது, சரியா? இப்ப இருக்கிற ஒரு மாஸ்டர் போயிட்டானா காண போயிடுவான், காசு கேட்பான், கொடுக்கலாம் போயிடுவான். ஆயில்ல இருந்து காய்கறிகள் திருடிப்போம். எவ்வளவு கஷ்டம் ஒரு பிசினஸ், ஒரு பிரான்ச் நடத்துறது. இவ்வளவும் தாண்டி சூப்பர் மார்க்கெட் போட்டா இப்ப எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன். 15% ரொம்ப காஷியஸா யோசிக்கணும். இது அது கொடுக்குற கம்பெனி இருந்தாலே பரவாயில்ல. நாமளே போய் ஒரு ஹைப்பா போய் யாரோ ஒருத்தன் சொல்றான்னு சொல்லிட்டு பிளஞ்ச் ஆகிறோம், அப்படியே சரிஞ்சு போய் விழுந்து அவன் சொல்றதை கேட்டு நம்ம ஏதோ பண்றோம். அந்த தவறுகளை உங்க பிசினஸ்ல பண்ணாதீங்க. இந்த முதலீடு பண்ணா இவ்வளவு லாபம் வரும் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிளான் பி கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வரல நான் என்ன பண்ணுவீங்க? நீ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒருவேளை அந்த கம்பெனி மூடிட்டானா உங்க நிலைமை என்ன? அது உங்களோட எக்ஸசிவ் மணியா இருந்தா நீங்க தப்பிச்சிருவீங்க. ஒண்ணு உங்களோட ஜுவல்லு வச்சிருந்ததோ எஜுகேஷன் வச்சிருக்கிறதோ ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்றீங்க, தேவையான பணத்தை போட்டீங்க, அது வரலன்னா உங்க நிலைமை என்ன? அதை விட ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாராவது நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி ரெஃபர் பண்றீங்க, ரெஃபரல் இன்கம்காக, அந்த கம்பெனி ஓடிட்டானா அவன் எங்க வந்து உட்காருவான்? உங்க வீட்டுல வந்து உட்காருவான். ஏற்கனவே நம்ம ஏதாவது எது தின்னா பித்தம் தெளின்னு சொல்லிட்டு ஏதாவது பிசினஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றோம். நாம பண்ணது மட்டும் இல்லாம அவன் நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்தானா எவ்வளவு பிரச்சனை. இதை நீங்க யோசிச்சீங்கன்னா தப்பான கம்பெனிகிட்ட போக மாட்டீங்க. தப்பான பேராசையில நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கிற காசால மத்தவனை கொண்டு போக மாட்டீங்க. முதல்ல யோசிங்க. நான் வானத்துல இருந்து பணம் கொட்டுது 15% மேல் அந்த 12% கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பண்ண எங்களுக்கு தான் தெரியும். நிதி நிறுவனங்கள் 6% கொடுக்குறாங்க. நாங்க 12 டபுள். அப்ப எது பெனிஃபிட்டோ அதில் போகாம மாசம் 12 கேட்கிற எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். முதல்ல இந்த மாதிரியான பேராசையை நிறுத்தணும். 2 விஷயங்கள் தான் பிசினஸை காண போக செய்யுது. ஒன்று வந்து பயம், இன்னொன்று பேராசை. அடுத்தது பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த இடத்துல நான் சக்சஸ் ஃபார்முலா சொல்றேன். 1 ஸ்டெப் அட் அ டைம். ஒரே ஒரு மூவ் ஒரு தடவை தான். ஒரு இடத்துல நீங்க ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு மூவ் தான் பண்ணும். இப்போ பிசினஸ்ன்றதை ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மலைக்கு ஏறுறீங்க, ஒரு கயிறு கட்டி நீங்க ஏறுறீங்க, ஒரு எவரெஸ்ட் ஏறுறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப ஏறும்போது நீங்க வந்து ஒவ்வொரு ஆணி அடிச்சு மேல 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 ஏறிட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும்? டைவர்ஷன் இருக்குமா, டைலூஷன் இருக்குமா? 10 ஸ்டெப் வைப்பீங்களா? நீங்க ஸ்பைடர் மேனா டக்கு டக்கு டக்குன்னு போறதுக்கு? நாம மனுஷன். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது எப்படி இருக்கும்? பயம் இருக்கும். சேஃபா ஏறணும், மலை உச்சிக்கு போயிடணும், நம்ம காப்பாற்றப்படணும். பின்னாடி திரும்பி பாருங்க, அவ்வளவு பெரிய சரிவு இருக்கு. விழுந்தீங்க, எலும்புல ஏ கூட மிஞ்சாது, ரைட்? அப்ப அது மாதிரி தான் பிசினஸ். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப காஷியஸா எடுத்து வைக்கணும். அசால்ட்டா விளையாட்டுத்தனமா பண்றது. அவர் பார்ட்னர் சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, என்னோட அப்படி யாராலையாவது நீங்க லாஸ் ஆயிருந்தீங்கன்னா அவங்கள நீங்க வந்து பிளேம் கேம், கம்ப்ளைண்ட் கேம் பண்ணலாம். பட் இழந்தது பணம், நேரம், எனர்ஜி, மன உளைச்சல், கடன், தப்பிக்க முடியும். அதனால யார்கிட்ட வேணா ஐடியா கேளுங்க. நீங்க முடிவு பண்ணுங்க.
அப்போ வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ நம்மள்டே வரும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நான் முடிவு எடுத்தேன், நான் தோத்தேன், திரும்பி எழுந்து வந்துடுவேன். இப்போ என்ன ஆகிடும், வாழ்நாள் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, விட்டுட்டு போனவங்களே நினைக்கிற மாதிரி இவனால தான் காலியான, இவனால இதை சொல்கிறதால என்ன பிரயோஜனம், நமக்கு எங்கே போச்சு மூளை, ரைட்? அதை யோசிங்க. அடுத்தது ஏன் நான் யோசிக்கிறேன், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பிஸ்னஸை வந்து பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணணும், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அந்த ஆசைகள் நியாயமானது. இப்போ நான் என்ன திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக போதா, நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை, ப்ராஃபிட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நீங்கள் ப்ராஃபிட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்ப கத்தி மாதிரி காஷியஸாக அதை ஹேண்டில் பண்ணணும். அதனால் மூவ் அலாங் பண்ணும்போது நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு நாளுக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பிஸ்னஸ்லேருந்து ₹1 ப்ராஃபிட் வந்துருக்கும். இன்னைக்கு வரல அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன். விளையாட்டு கிடையாது, நாளைக்கு வருமானு தெரியாது, இன்னைக்கு வரலன்னு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. எல்லா பிஸ்னஸ் உனக்கு நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு வேலை செய்றீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறீங்க, அவர் சம்பளம் தரல, நாளைக்கு வாங்கிப்பான்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? உங்களுக்கான கமிட்மெண்ட் என்ன? கமிட்மெண்ட்டே இல்லைனாலும் வேலை செஞ்சதுக்கான கூலி எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? சரி, இப்போ பிஸ்னஸ் ஓனராக இருக்கும்போது ஏன் அதை எதிர்பார்க்க மாட்டீங்க? எதிர்பார்க்கணும்ல. ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும் போதே எதிர்பார்க்கணும். வேலை செய்கிறோம், காசு வேணும். ஆனால் வேலை செய்கிறோம், முதலீடும் போட்டு, நேரத்தையும் போட்டு, உழைப்பையும் போட்டு, இவ்வளோ பேருக்கு செலவு பண்ணி, இவ்வளவும் பண்ணி காசு வரலனா அப்புறம் எதுக்கு பிஸ்னஸ்? இப்போ பிஸ்னஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் சென்டர், பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் பொட்டன்ஷியல். அதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். கடன் வாங்கி ஓட்டுறது, அந்த பணத்தை தூக்கி இந்த பணத்தை போடுறது. நான் சொல்கிறேன், தயவு செய்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையும் அனுபவிச்சுட்டு வந்தவன் தான் நான். ஏற்கனவே என்னோட வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ரைட்? ₹1 அடுத்தவன்ட்ட கடன் வாங்கும் போது யோசிங்க, இதை சம்பாதிக்க துப்பு இல்லாமல் நான் நினச்சிக்கிறேன், அப்படிதான் நினச்சிக்கிட்டேன். ஒரு ₹10,000 கடன் வாங்குறதுக்காக வாழைப்பழ வண்டி இருக்காங்க, நான் தங்கியிருந்த ரூமுக்கு வெளியில் இருக்க வாழைப்பழ வண்டிக்கார்ட்ட போய் பேசுவேன். நான் வேலை செஞ்ச கம்பெனியோட லிஃப்ட் மேன்ட்ட வாங்குவேன், எங்கள் கம்பெனியில் இருக்கிற எலக்ட்ரிஷியன்ட்ட வாங்குவேன். ₹10,000. என்னோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1 லட்சத்துக்கு மேலே நான் சம்பளம் வாங்கும்போது கேவலம் ₹10,000 எல்லாரையும் கரெக்ட் பண்ணும். ஒரு வாழைப்பழ வண்டிக்கிட்ட நான் காரண்ட்ட போய் பேசும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்து என்னால் ஒரு 10,000 என்கிட்ட இல்லை, சம்பாதிக்க முடியாமல், கேவலம் அந்த ஒரு திறமை இல்லாமல், ஒரு திராணி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நம்ம போய் கடன் கேட்டு நிற்கிறோமே, இதெல்லாம் ஒரு பழப்பான்னு நினச்சிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபினான்ஸ், ப்ரைவேட் ஃபினான்ஸில் போய் நான் வந்து அந்த பெஞ்ச் ஒன்று இருக்கும் மெட்ராஸில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ஃபினான்ஸ் இருக்கும், அவங்கள கந்து வெட்டிக்காரங்க, ரைட்? அங்கே போய் உட்காந்துருக்கும் போது நம்ம கூட ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. நாம் இவ்வளோ பெரிய பொறுப்பு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது நாம் வந்து யாரோ ஒருத்தனுடைய ஒரு 20 ஆஃபீஸ் தான் இருக்கும். அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு வட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கிறதுக்கு உட்காந்துருக்குமே அப்படின்னும் போது கூசனுக்கு நிறைய பேர் அதில் கப்பில் வந்துருப்பாங்க. ஏன்னா ஒய்ஃப் கையெழுத்து போடணும்னு சொல்லுவான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும், யோசிச்சு பாருங்களேன், ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் அந்த கையெழுத்தை போட்டு இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேணா கூட்டுவான்னு சொல்லுவான். நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறேன், ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன், ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறேன். அதுக்கு சொல்கிறேன், நீ ப்ரைவேட் தானே சார், கவர்மெண்ட் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறது. ஏன்னா நான் சாவர வரைக்கும் வேலை செஞ்சாலும் கவர்மெண்ட்டில் இந்த சம்பளம் கிடைக்காதரா அப்படின்னு சொல்ல முடியலையே, அதுக்கு நான் வேற ஏதாவது சொல்கிறேன். அப்போ அந்த கிடைக்கிற 10,000லேருந்து 50,000 வாங்கிட்டு வரும்போது ₹1,00,000 சம்பளம் வாங்குறேன் நான். இந்த கூனி குறுகி ஏமாற்றி போய் சொல்லி இந்த காசை வாங்கிட்டு வரேன்னு திரும்ப எப்படி நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வரும். இது நிறைய, நான் இந்த வாய்ஸை கேட்டுட்டு இருக்க நிறைய பிஸ்னஸ் ஓனருக்கு வரலாம். நாம் ஒரு டேஞ்சர் சூழல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணும், இதுலேருந்து மீண்டு வரலாம். நான் வந்து உங்களோட நிலைமையை சொல்லி காட்டல, குத்தி காட்டல, என் வாழ்க்கையை திரும்பி யோசிக்கிறேன். இதுலேருந்து திரும்பி வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, அதை நம்ம யோசிக்கணும். கடன் கிடைக்குதுன்னு வாங்குறது, பொய் சொல்லி வாங்குறது, திரும்பி கொடுக்க முடியாம நேரங்களில் தான் நம்ம பல மனநிலை வருது. அப்போ எல்லாமே ப்ரெஷராக மாறிடும். திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நாம் தொழில் பண்ணுறது லாபத்துக்காக. அந்த லாபம் இல்லை அப்படின்னா 1 நாள் 2 நாள் இல்லைன்னா 3rd டே உட்காந்துடும். ஒரு நம்மளோட எம்ப்ளாயி 1 நாள் ஓபி அடிக்கிறான், 2 நாள் ஓபி அடிக்கிறான், அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணல, நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோமா? அந்த ப்ரெஷர் போடுவோமா இல்லையா? எனக்கு இது வேணும், அப்போ தான் அவனுக்கு சம்பளம்னு சொல்லுவோம்ல. அதே மென்டாலிட்டி ஏன் நம்ம பிஸ்னஸில் நாம் பண்ணுறது இல்லை நான் கேட்குறேன். எம்ப்ளாயாக இருக்கவனுக்கே நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமே, ஒருவேளை அந்த எம்ப்ளாயை நமக்கு வேலை வாங்க தெரியலையோ, நமக்கு பிஸ்னஸே தெரியலையோ, இந்த கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுப்பாரு. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சரியா? நம்ம அடிபட்டு கற்றுக்கும் போது தான் நமக்கு யாரும் இல்லையே இதை சொல்கிறதுக்குன்ற கேள்வி வரும். எனக்கு யாருமே இல்லை. என் குருவை சந்திக்கிற வரைக்கும் நான் நினச்சேன் எனக்கு பிஸ்னஸ் தெரியும். நான் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருந்தேன். நான் ஒரு டாப் கார்பரேட்டில் வேலை செஞ்சேன். என் குருவை சந்தித்த பிறகு தான் எனக்கு தெரியும் நான் ஒரு ஜீரோன்னு தெரியும். அதை உணர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதை உணரும் போது என்கிட்ட கையில் காசு இல்லை, அத்தனை கோடி கடனாக இருந்தது. நீங்கள் அடிபட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு தான் நமக்கு எதுவும் தெரியலன்னு புரிஞ்சுக்கணுமா? இப்போ ரெவ்யூ மானிட்டர் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறத ஹெட்செட் போட்டு திரும்ப கேளுங்க.
நீங்கள் பண்ணுறது சரியா, நான் பிஸ்னஸ் பண்ணுறது சரியான்னு யோசிங்க. எண்ட் ஆஃப் த டே காசு வரணும், எண்ட் ஆஃப் த வீக் காசு வரணும், எண்ட் ஆஃப் த மந்த் காசு வரணும். அது ப்ராஃபிட்டாக இருக்கணும். டர்ன் ஓவர் நம்மளுடைய காசு இல்லை. நல்லா யோசிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கோட்டை தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.